வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் சமுதாயம் நடத்தும் பூதனாச்சி அம்மன் நாட்ராய சுவாமி ஆடிப்பொங்கல் திருவிழா. இது வந்து ஒரு வருஷம் விட்டு இன்னொரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இதை வந்து நடத்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் கோசனம் கிராமத்தில் வந்து சின்ன கோசனம்ங்கிற ஊரில் இருக்கிற வேட்டுவ கவுண்டர் சமுதாயம் தான் இந்த திருவிழா வந்து முன்னெடுத்து நடத்துகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு பிரிவு வந்து பூலுவ வேட்டுவ கவுண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து கோயிலில் வந்து நிர்வாகம் பண்ணி அருமையாக வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தொன்று தொட்டு பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும். அந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து இப்போ 2026 ஆடியில் வந்துருக்கு. ஒரு வருஷம் விட்டு இன்னொரு வருஷம். இப்போ நம்ம சின்ன கோசனத்துக்கே போயிட்டோம். இது வந்து திருவிழாவுக்கு முந்தின நாளே வந்து பார்த்தீங்கன்னா, திருவிழாவுக்கு முந்தின நாள் படைக்கலாம் பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் படைக்கல பூஜை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்ததில்ல அப்படின்ட்டு நானும் நம்ம விவசாயம் கிளம்பி போயிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோயிலுக்கு வந்து இது வந்து கோயிலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக மட்டும் இது வந்து என்னன்னா, இந்த கோயிலில் வந்து கெடாய் வந்து கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்க. இந்த அந்த திருவிழா வரும்போது கோயிலில் கொண்டு போய் கெடாய் விட்டுருவாங்க. இப்போதைய நிலவரத்துப்படி முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தோட்டத்தில் வளர்த்துட்டு இருப்பாங்க கெடாயை. அந்த கெடாய்ங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கூட வைக்க மாட்டாங்க. கெடாய்ங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு திருவிழா வரும்போது அதுங்களாம் அந்த கிடாய்ங்களாம் வந்து கோயிலுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த கோயிலுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிருக்கிற போது நிறைய கிடாய் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டு கோயிலுக்கு தான் போயிருந்தோம். வீட்டு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா படைக்கலத்துக்கு வந்து எல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க பூசாரிங்கள் ஒரு பக்கம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கெடாயெல்லாம் கொண்டு வந்து கோயிலில் நேர்ந்து விடுவாங்க. இல்லை இங்கேயே வந்து தீர்த்தம் போட்டு வீட்டில் போய் விருந்து போடுறவங்கெல்லாம் இருப்பாங்க. எல்லாம் வந்து தீர்த்தம் போட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம அப்படியே வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கிடாய் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். வந்து பார்த்தீங்கன்னா பந்தல் கட்டி பராமரிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஆள் போட்டு இந்த வருஷம் வந்து மழை இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வர வேண்டாம்னு ஒரு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மக்கள் வந்து 2 நாளுக்கு முன்னாடி கொண்டு வந்து கட்டிட்டாங்க. முந்தின நாள் நைட்டு வந்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அப்புறம் நம்ம அந்த கிடாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிடாய் இருக்கும் நம்ம பார்த்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நிறைய பிடிச்சிட்டு வந்துட்டே இருந்தாங்க. படைக்கலம் வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வானம் வேடிக்கை ஆரம்பித்தாங்க. வானம் வந்து நிறைய போட்டுகிட்டே இருந்தாங்க. அது வந்து படைக்கலம் வந்து வீட்டு கோயிலேருந்து காட்டு கோயிலுக்கு போகும்போது வான வேடிக்கை ஓட்டாங்க. நம்ம அதையும் வந்து பார்த்து ரசிச்சுட்டு எப்படி அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படைக்கலம் வந்து நகர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. நம்மளும் படைக்கலம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூடவே போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா படைக்கலம் போகும்போது எல்லாம் இப்போ இருக்கிற பெண்கள் வந்து பேசுகிறாங்க பெண் உரிமை அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படைக்கலம் எடுக்கிறது ஒரு பெண் பூசாரி தான். இங்கே பாருங்கள். அதுபோக கோயிலுக்கு வரவங்க பாருங்கள் ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. நான் முக்கால்வாசி அப்படி தான் பார்த்தேன். அவ்வளோ பயபக்தியாக வந்தாங்க ஒவ்வொரு மக்களும். எல்லாம் அந்த காலத்து மக்கள் எல்லாம் வந்து இன்னும் அப்படியே பயபக்தியோடு தான் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சின்ன பசங்கள்லாம் அது அவங்கள பார்த்து கற்றுக்கணும். பாருங்கள் எல்லாம் எப்படி வந்து கெடாய் வந்து வீட்டு கோயிலேருந்து காட்டு கோயிலுக்கு பிடிச்சிட்டு போகிறாங்க தீர்த்தம் போட்டு. அதாவது அவங்க வந்து வெட்டி கொண்டு போகிறதுக்காக அப்படி பண்ணுறவங்க வந்து அங்கே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. கோயிலுக்கு நேர்ந்து வருவாங்க, அங்கேயே பந்தலில் கட்டிட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படைக்கலம் போகும்போது சரியான கூட்டம். போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 2024 கொஞ்சம் லேசாக மழை வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இந்த டைம் சரியான கூட்டம். நைட்டு பார்த்தீங்கன்னா படைக்கலம் வந்து காட்டு கோயில் அங்கே பச்சை கலர் சீரியல் இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே நடந்து படைக்கலம் இங்கே கோயில் நோக்கி வந்துட்டு இருக்கு, காட்டு கோயிலை நோக்கி. அப்போ வந்து மக்களும் படைக்கலத்தோட நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஓரமாக நின்று பார்த்தோம். பார்த்தீங்கன்னா பூசாரி முன்னாடி வந்து மணி அடிச்சுட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரைச்சீலை விரித்து அங்கே வந்து பின்னாடி படைக்கலம் வருது. படைக்கலத்துக்கு அப்புறம் பானையில் எல்லாம் என்ன கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாம் கொண்டுட்டு வர்றாங்க. இதில் வந்து இப்போ வந்து பெண்களுக்கு முன்னுரிமை, ஆணுக்கு பெண் சமம், பெண்ணியம் அப்படின்ட்டுலாம் என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக இருக்கிற கோயிலில் அந்த காலத்துலேருந்தே பாருங்கள் எப்படி படைக்கலம் எடுத்துருக்குறாங்கன்னு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து எல்லா இடத்தையும் எல்லா மாதிரி தான் நடத்திக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அரசியல்னால வந்து பார்த்திங்கன்னா மக்கள் குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு போயிடுது. ஆணும் பெண்ணும் அது இதுன்னு பிரச்சனை வந்து பாருங்கள். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்து படைக்கலம் எட்டு வராங்க பார்த்தீங்களா. படைக்கலம் எட்டு வர்றவங்களே வந்து ஒரு பெண்மணி தான். பெண்மணிக்கு தான் இங்கே முன்னுரிமையை கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள் அப்படியே தானே பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ இப்போல்லாம் வந்து நம்மளை வந்து அரசியலுக்காக எல்லாம் மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படி. ஆனால் மக்கள் வந்து அந்த காலத்துலேருந்து சரியாக தான் பெண்களை மதித்து நடத்திக்கிட்டு இருந்துருக்குறாங்க. பாருங்கள் பெண் பூசாரி தான் வந்து கொண்டு வர்றாங்க. இது வந்து ரொம்ப பிடிச்சது, நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி கோயிலில் வந்து பண்ணுறது. பாருங்கள் எல்லாம் எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்ட்டு. படைக்கலத்துக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி 2 பூசாரிங்க வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆதீனம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒன்று கொண்டு வருவாங்க.
அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இது வந்து திருவிழாவை வந்து 1,00,000 பேர்த்துக்கு வந்து கெடா விருந்து போடுறத மைக்கில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே பெரிய விஷயம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு கெடாயை வெட்டி அந்த கெடாயை வந்து நம்ம விருந்து போடுறக்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு 30,000 செலவாகும். ஏன்னா கெடாய் 10,000 வரும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சாப்பாடு மளிகை சாமான் கறி செய்யறதுக்கு தேவையானது, செய்கிற ஆளுக்கு கூலி, அது போக வந்தீங்கன்னா நம்ம டேபிள் சேரு பந்தல் போட்டு எல்லாம் பண்ணுறது கிட்டத்தட்ட 30,000 குறைஞ்சதாயிரும். ஆனால் மக்கள் எத்தனை கடாய் கொண்டு வந்து விடுறாங்களோ 1000மோ 2000மோ அத்தனை கடாயும் வெட்டி ஆள் போட்டு அதுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு எல்லாம் வர்ற மக்களுக்கு அத்தனை பேத்துக்கு சாப்பாடு காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் போடுறாங்க. அப்படின்னா இதை வந்து சரியான நிர்வாகத்திறமை இருக்கிற ஆளுங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த வகையில் வந்து இந்த கோயிலை நிர்வகிக்கிற நம்ம வேட்டு கவுண்டர் சமுதாயம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் வந்து நல்லா சாப்பிட்டு போகணும், மனசார சாமி கும்பிட்டு அவங்களுக்கு நினைச்ச காரியமெல்லாம் நிறைவேறதுனால தானே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடாய்கள் கொண்டு வராங்க. அப்போது இதெல்லாம் வேடிக்கை பார்த்து நம்ம காலையில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ படைக்கலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டு கோயிலுக்கு வந்து சேர்ந்துருச்சு. வீட்டு கோயிலேருந்து படைக்கலம் வர்றதை வந்து நம்ம கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் நம்ம இன்னைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்க, குட்டிங்கெல்லாம் இங்கே வந்து கட்டி வச்சுக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து துளுக்கு கேட்டுட்டு வந்தவங்க எல்லாம் இருக்கும். அடுத்தது வந்து இங்கே வெட்டிட்டு போகிறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு படைக்கம் வந்து சேர்ந்துருச்சு. எல்லா மக்களும் போய் படைக்கலத்தை வழிபாடு பண்ணுறதுக்காக நின்னாங்க. கொஞ்சம் பேர் மறைச்சு நின்ட்டாங்க. அவங்க படைக்கலமே உள்ளே போகிறதுக்கு இல்லாத அளவுக்கு. அதுதான் பார்த்த கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. மக்களும் கொஞ்சம் எல்லா சூழ்நிலைகளை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். பாருங்க, நிறையா மக்கள் வந்துட்டே இருந்தாங்க. கோயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலலாம் வந்து அங்கங்கே ஆடுகளும் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கெடாய் வெட்டுறதுக்காக காத்திருக்கிறவங்க. இவங்கெல்லாம் வந்து வீட்டில் விருந்து போடலாம் அப்படின்னு காத்திருக்காங்க. ஒரு சிலங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கெடாயை நம்ம கட்டி வைக்கிறதுக்கு பதிலாக இங்கேயே இவங்ககிட்ட வந்து கூட நம்ம வெட்டி கோயிலுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம நைட்டு வந்து பார்த்துட்டு போனோம்ல. இப்போ வந்து காலையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெடாய் கோழிகளை கட்டியிருக்கு பாருங்க. நம்ம வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாத்துக்கும் சிறப்பாக அன்னதானம் போடுறாங்க. எல்லா மக்கள் வந்து சேதாரம் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் கோயிலோட வேண்டுகோள். அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. எல்லாரும் வாங்குங்க, எல்லாம் எவ்வளோ வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க, ஆனால் அதை வந்து சேதாரம் பண்ணாதீங்க, அதாவது வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. ஏன்னா அது வந்து வர்ற மக்களுக்கு யாரோ ஒரு யூஸ் ஆகும். இப்போ வந்து இருக்கிற பஞ்சத்தில் இப்போ வந்து மழையே பெய்யாமல் இருக்குது. விவசாயிகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நெல் உற்பத்தி பண்ண. அன்னதானத்தை வந்து ஒரு சிலர் வந்து கீழே கொட்டிட்டு போகிறது, தட்டை வீசிட்டு போகிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் தனியாக குழி தோண்டி வச்சிருந்து அந்த குழிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா வசதியும் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா வர மக்கள் எல்லாம் அதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு குழந்தை வர வேண்டுவங்களெல்லாம் வந்து சிலை வச்சுருந்தாங்க. அவங்களாம் வச்சு அவங்கவுங்க வச்ச சிலைக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு வர்ற வழியில் வந்தவங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு மனசார போட்டாங்க. அப்புறம் நன்கொடை செலுத்திட்டு வரணும் நம்ம கோயிலுக்கு வந்தோம்னா. ஏன்னா அன்னதானம் பண்ணுறோம், அந்த கோயிலுக்கு அத்தனை கிடாயை வெட்டி அவ்வளோ செலவு பண்ணி எத்தனை மக்களுக்கு போடுறாங்கன்னா எவ்வளோ செலவாகும். அதனால நன்கொடைக்கு வந்து அன்னதான நன்கொடைக்கு வந்து நம்ம எழுதிட்டு வந்தோம். அதே மாதிரி எல்லாரும் மக்களும் வந்து ஒரு சிலர் எழுதுனாங்க, ஒரு சிலர் எழுதாம போனாங்க. இது வந்து அடுத்த திருவிழாவுக்கு எல்லாரும் மக்களுமே சாப்பிட போகிறவங்க எல்லாருமே வந்து எழுதிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து புத்துணர்ச்சியோட. ஏன்னா அவங்க வந்து 1000 பேர் வேலை செஞ்சாங்க இந்த கோயிலுக்கு 1 மாதமாக. நன்றி, வணக்கம்.